வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பல்வேறு பகுதியில் இரவில் குளிர்ந்த காற்றுடன் திடீரென பரவலாக மழை. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திருத்தணி, ஸ்ரீபெரும்பத்தூர், புதுக்கோட்டை, சிங்கம்புணரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் மழை. கடந்த ஒரு வாரமாக வெப்பநிலை சதமடித்த நிலையில் திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வரும் 26ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் மதுரை விமான நிலையம், மதுரை நகர், வேலூர், பாளையங்கோட்டை ஆகிய 4 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. டெல்லி ஜந்தர் மந்தரில் இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை நாங்கள் ஜந்தர் மந்தரை விட்டு வெளியேற மாட்டோம் என திட்டவட்டம். நீட் தேர்வு குளறுபடிகள். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி சென்னை தரமணி பகுதியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். அன்பார்ந்த தோழர்களே, நீட் முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம். டெல்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கண்டன முழக்கம். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக சபாநாயகர் அறிவிப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வ விவாதம் நடைபெற வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். நாட்டின் வளர்ச்சிக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மிகவும் அவசியமானது எனவும் பேச்சு. இந்திய வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு எதிரானவராக இருக்கிறார் பிரதமர் மோடி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். 152 வினாத்தாள் கசிவு சம்பவம் நடந்து 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டும் இதுவரை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை என எக்ஸ் பதிவு. உக்ரைன் ஒடேசா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட MV கோல்டன் லியோ வர்த்தக கப்பல் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல். 4 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. MV கோல்டன் லியோ வர்த்தக கப்பல் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்தியர்கள் பலியானதற்கு மத்திய அரசு கண்டனம். வர்த்தக கப்பலை தாக்குவது, அப்பாவி ஊழியர்களை தாக்குவது, சுதந்திர முறையிலான கப்பல் இயக்கத்தை முடக்குவது தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் கருத்து. சென்னை சேத்துப்பட்டு இயற்கை எரிவாயு மையத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் விஜய். இயற்கை எரிவாயு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை தலைமை செயலகத்தில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்பு.
மேகதாது விவகாரம் தொடர்பாக இன்னும் ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுப்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும். முதல்வருடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. முதலமைச்சர் உத்தரவிடுவார். இன்னைக்கு முதல் கட்டமாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதில் 15 வருடத்துக்கு மேலே இந்த வழக்கில் போராட்டம் நடத்தி வரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறோன்றதை வெளியிடப்படும். மேகதாது அணைக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் பச்சை துண்டு அணிந்து முழக்கம். விவசாயிகளை வஞ்சிக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம். காவிரியில் தமிழகத்துக்குரிய நீரை தர மறுக்கும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம். காவிரி ஆணைய கூட்டத்தில் உரிய பங்கு நீரை பெற நடவடிக்கை எடுக்க தவிக அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் குறித்த அவதூறு கருத்து பேசி கைதான விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்று மீண்டும் ஆஜர்படுத்த தூத்துக்குடி நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் சுமதி உத்தரவு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உடல்நல பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன். போலீசார் தன்னை துப்பாக்கி முனையில் மிரட்டல் விடுப்பதாக பத்திரிகையாளர்கள் முன்பு கூச்சலிட்டதால் பரபரப்பு. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்ட விவகாரம். தூத்துக்குடியில் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட திமுகவினர் கைது. ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது தவிக அரசு. திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. தவிக அரசு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது, அதுதான் சொல்லணும். ஏனென்றால் இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்ததில்லை. ஏதாவது பேசினாங்கன்னா வழக்கு தொடுக்கப்படும், பின்பு விசாரணை நடக்கும், அந்த கேஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை தான். ஆனால் என்ன பேசினாலும் நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியை பற்றியோ ஆளுகின்ற முதலமைச்சரை பற்றியோ எதுவுமே பேசக்கூடாது என்று கருத்துரிமைக்கே ஒரு தடங்கல், கட்டுப்பாடு, பூட்டு போடப்படுகிறது அப்படின்றது நான் வன்மையாக இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களுக்கு போலீசார் மிரட்டல். செய்தி சேகரிக்க விடாமல் ஒருமையில் திட்டியதாக டிஎஸ்பி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் அனைவரையும் வேட்டையாடி வருகிறது டேக் டைவர்ஷன் மாடல் தவிக அரசு என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மையான ஆட்சி நடந்து வருவதாக சேலத்தில் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் பேச்சு. தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என மு.க.ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் பதிலடி. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லி மு.க.ஸ்டாலின் அவர் சொல்லி, மக்களின் ஆட்சி நேர்மையான ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். விசாரணை என்ற பெயரில் எஸ்பி அலுவலகத்தில் அடைத்து வைப்பது உச்சபட்ச அடக்குமுறை என எக்ஸ் பதிவு.
முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதால் தான் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கடந்த கால திமுக ஆட்சியில் உதயநிதி, சபரீசன் பற்றி பேசினாலேயே அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது என்றும் விமர்சனம். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்க ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட் போட்டாங்க, எத்தனை பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட் முதல்வருக்கு எதிராக, அதுக்கு எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னாடி இருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக நான் கொலை மிரட்டு விடுக்கும் அளவிற்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தினரை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆறுதல். விஜய் திரைப்படத்தில் தான் ஜனநாயகம், ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று விமர்சனம். ஏன்னா திரைப்படத்தினுடைய காட்சிகள் தான் இங்கே ஆட்சியாக நடக்கும். விமர்சனங்கள் பல வடிவில் வரும். தவறுகள் வரலாம், இல்லாமல் கூட விமர்சனங்கள் வரலாம். ஒரு முதலமைச்சர் பொறுத்து கொள்ளக்கூடிய தகுதி வேண்டும். படத்தில் மட்டும் ஜனநாயகம் இருக்கு, ஆனால் மக்கள்கிட்ட ஜனநாயகம் இந்த 60 நாளில் இல்லை. அது வெகு விரைவில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அமைச்சர்கள் லீவ் கேட்குறாங்க. இப்போ 3 மணி நேரம் லீவ் கேட்டிருக்காங்களா, முதலமைச்சர் கொடுக்கலையா? ஒருவேளை 3 மணி நேரம் என்ன சொந்த வேலையாக எதுவும் இருக்குன்னு கேட்டால் ஜனநாயகம் படம் சினிமா பார்க்கணுமா? இவங்களெல்லாம் வச்சு நம்ம நாட்டில் என்னத்தை பண்ண முடியும்? சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் குவிந்த CV சண்முகம் ஆதரவாளர்களால் பரபரப்பு. ஜெயலலிதா நினைவிடத்தில் விழுந்து வணங்கி அதிமுகவில் இருந்து கூண்டோடு விலகுவதாக அறிவிப்பு. அதிமுக என்றைக்குமே பீனிக்ஸ் பறவை போன்றது. உள்ளாட்சி தேர்தலில் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கட்சியில் விசுவாசமிக்க நிர்வாகிகளுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்ததாக தகவல். பாமக பொதுக்குழு வரும் 29ஆம் தேதி கூடுவதாக அன்புமணி, ராமதாஸ், வடிவேல் ராவணன் ஆகியோர் கூட்டாக அறிவிப்பு. அன்புமணியின் பதவி காலத்தை நீட்டிப்பது, கௌரவ தலைவர், செயல் தலைவர் உள்ளிட்ட பதவிகளை நீக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல். வேளாண் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 24,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும். பாமகவின் வேளாண் நிழல் நிதி நிலை அறிக்கையை வெளியிட்டு அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பழனி முருகன் கோயில் நில மோசடி விவகாரத்தில் 5வது நாளாக பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் CBCID போலீசார் விசாரணை. 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணை நிறைவு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கு தூக்கு தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு. மேல்முறையீடு மனு மீதான CBI தரப்பு வாதம் தொடங்கிய நிலையில் இன்று மீண்டும் விசாரணை. ஆவின் நிறுவனம் நெய்யின் மொத்த விற்பனையாளர் லாப வரம்பை குறைந்து அதன் சில்லறை விலையை உயர்த்தியுள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. எந்த ஒரு நெய் வகையின் விலையிலும் எந்த உயர்வும் செய்யப்படவில்லை என ஆவின் நிர்வாகம் விளக்கம். அரசு கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்கும் போது அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு வழங்காதது ஏன்? அரசு போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
கன்னியாகுமரி மாவட்டம் மேகா மண்டபம் அருகே சாலையோரம் இருந்த டிரான்ஸ்பார்மர் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்த நிலையில் விரைந்து வந்து தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஜப்பான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட டெங்கா என்ற டெங்கு தடுப்பூசிக்கு இந்தியாவில் ஒப்புதல். நாட்டின் முதல் டெங்கு தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியது மருந்து தர கட்டுப்பாட்டு இயக்குநரகம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு. மழை வெள்ளத்தில் சிக்கி ஏற்கனவே 12 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 7 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தகவல். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் 23ஆம் தேதி வெளியாக உள்ள ஜனநாயகன் படத்தின் கிளிம்ஸ் வெளியீடு. மு.க. ஸ்டாலின் பாணியில் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் சைகை செய்தது போல கூடுதல் காட்சிகள் படத்தில் சேர்ப்பு.